ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பிஸ்மில்லாபாத் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாபாத் செய்யறதுக்கு காய்கறிகளை அரிஞ்சு வச்சுக்கலாம். அரிசி, மைசூர் பருப்பு. பிஸ்மில்லாபாத்துக்கு காய்கறிகள் பார்த்துடலாம். அரிசி பருப்போடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போது மசாலா பொருட்கள் அடுப்பு ஏற்றி வச்சுக்கலாம். குண்டா அரிசி பருப்பு வச்சு ஒலை வச்சுக்கலாம். காய்கறிக்கு போட்டுக்கலாம். வாழைக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், தக்காளி. மசாலா பொருட்கள் சாம்பார் பொடி, மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா கலக்கி விட்டுடலாம். கொதி வந்துச்சு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலக்கி விடலாம். பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிக்குது. பார்க்குறப்ப சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குது சாம்பார் பிஸ்மில்லாபாத். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு கறிவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் செவர வந்த பிறகு சாம்பார் பிஸ்மில்லாபாத் இதில் ஊற்றிடலாம். அது நல்லா சாதம் கலக்கின உடனே சாப்பிட சுவையாக சாம்பார் பிஸ்மில்லாபாத் ரெடி. பாருங்கள், சாப்பிட எவ்வளோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குது. பாருங்கள், பிளேட்டில் போடுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. டெக்கரேஷன் சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லியெல்லாம் தூவி பார்க்கணும் போல் அப்படியே ஆர்வமாக இருக்குது பாருங்கள்.